ஹாய் எவ்ரிஒன். எல்லாரும் தீபாவளிய நல்லபடியா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க. இனி அடுத்து 4 டேஸ் பிள்ளைங்களுக்கு லீவு அப்படி இப்படின்னு போயிரும். மண்டேல இருந்து எல்லாரும் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணிருங்க. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டா எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா நோட்ஸ் எடுக்கிறத பத்தி பேசுறதுக்கான கரெக்டான டைம் இதுதான். அடுத்த எக்ஸாம் நோட்டிபிகேஷன்லாம் வந்ததுக்கு அப்புறம் நோட்ஸ் எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் ஆயிரும். இப்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்க தனியா ஒரு நோட்டு போட்டு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம குரூப் 4 எக்ஸாம்க்கு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா தமிழ், மேத்ஸ், அப்புறம் ஜிஎஸ்ல ஒரு 8 டாபிக். இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து படிச்சா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழுக்கு எப்படி நோட்ஸ் எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழ பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் இருக்கிற பெரிய கன்ஃபியூஷன் நம்ம சிலபஸ் வைஸ் நோட்ஸ் எடுக்கணுமா? இல்லன்னா புக் வைஸ் நோட்ஸ் எடுக்கணுமா? அப்படிங்கிறது தான். இப்ப நம்ம புக் வைஸ் படிக்கும்போது தமிழ பொறுத்தவரைக்கும் அட்ட டு அட்ட ஃபுல்லா படிக்கணும். எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. சோ நம்ம அப்படியே புக்ல இருக்கிறத நோட்ஸா எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸ் வைஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா மட்டும்தான் நமக்கு நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ சிலபஸ் வைஸ் எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம 6th புக் படிக்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு டாபிக் படிக்கிறோம். இப்ப 6th புக்ல முதல் இயர்ல பாரதிதாசனை பத்தி கொடுத்திருப்பாங்க. பாரதிதாசன்ங்கிறது பகுதி ஈல முதல் தலைப்பு தான் பாரதிதாசன் பத்தியது நம்ம சிலபஸ்ல. சோ நம்ம பாரதிதாசன் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுட்டு 6th தமிழ்ல இருக்க இன்ஃபர்மேஷனை எழுதிட்டு அவருக்கு ஒரு 10 பேஜ் கிட்ட நீங்க விட்டுருங்க. ஏன்னா அவரை பத்தி நம்ம அடுத்து 7th படிக்கும் போது பாரதிதாசனை பத்தி எங்கேயாவது வந்துச்சு அப்படின்னா அங்க கொடுத்த பாயிண்ட் இங்க சேர்த்து அப்படியே எழுதி வச்சுக்கலாம். இப்படியே 7th 8th 12th வரைக்கும் அப்புறம் பழைய புத்தகத்துல பாரதிதாசனை பத்தி என்ன கொடுத்திருக்காங்க எல்லாத்தையும் மொத்தமா இந்த பாரதிதாசன் தலைப்பு கீழே நீங்க நோட் பண்ணிக்கிட்டே வரணும். கடைசி நீங்க நோட்டிபிகேஷன் முன்னாடி நீங்க இந்த மாதிரி சிலபஸ் இருக்கிற எல்லா தலைப்புக்கும் நோட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் நீங்க இந்த நோட்ஸை மட்டுமே படிச்சா போதுமானதா இருக்கும். ஏன்னா நீங்க எல்லா பாயிண்ட்டுமே நீங்க நோட்ல கொண்டு வந்திருப்பீங்க. இப்போ இது நான் சொன்னது பாரதிதாசனுக்கு மட்டும்தான். இதே மாதிரி பாரதியார். ஆனா இது பண்றது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க கொஞ்சம் பழகிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மெத்தடு. நீங்க இந்த நோட்ஸையே எப்போனாலும் ரிவிஷன் பண்ணிட்டு எக்ஸாம்ல போய் எழுதுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் என்னோட நோட்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். 11 கீழ்கணக்கு நூல்கள் காட்டுறேன். இப்போ இதுல 11 கீழ்கணக்கு நூல்கள் தெரியுதா? 11 கீழ்கணக்கு நூல்கள மொத்தமா என்னென்ன நூல்கள் இருக்கு அப்படின்னு ஒரு நோட்ல எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நாலடியார பத்தி எழுதியிருக்கேன். அந்த நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, அதுக்கு கீழே பாட்ட இந்த கிரீன் கலர்ல எழுதியிருக்கிறது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டது. இப்படி தனியா பிரிச்சு எழுதிக்கிட்டேன். இது மாதிரி அடுத்து நான்மணி கடிகை. நான்மணி கடிகையில நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, பாட்டு. அதுக்கு அடுத்த தலைப்பு பழமொழி 400. அதுக்கு நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, பாட்டு. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டதை கிரீன் இங்க்ல மார்க் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நான் ஒவ்வொரு டாபிக்குக்கும் 6th இருந்து 12th சிறப்பு தமிழ் முதற்கொண்டு நியூ புக், ஓல்டு புக் அப்படின்னு எல்லாமே நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மெத்தட் நம்ம 6th புக்ல பாரதிதாசன் எழுதுறோம் அப்படின்னா அப்படியே 7th புக் படிக்கும் போது அப்படியே எழுதுறது. இன்னொரு மெத்தட் எப்படி எழுதணும் அப்படின்னா இப்ப நம்ம சிலபஸ்ல ஏதாவது ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 11 கீழ்கணக்கு நூல்கள்ல நாலடியார் அப்படிங்கிற தலைப்பு இருக்கு அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் எங்கெங்கெல்லாம் 6th இருந்து 12th வரைக்கும் ஓல்டு புக்கு, நியூ புக்கு, சிறப்பு தமிழ் இந்த இடத்துல எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்டே ஒரு இதுல நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மொத்தமா 6th இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 6th 8th 10th இந்த 3 இடத்துல நாலடியார் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். 6th புக் ஓபன் பண்ணி நாலடியாருக்கு கீழே என்னென்ன பாயிண்ட் இருக்கு, 8th என்ன இருக்கு, 10th என்ன இருக்கு அப்படிங்கறத மொத்தமா பார்த்து தொகுத்து எழுதி வச்சுக்கணும். அதே மாதிரி நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, என்னென்ன பாட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். இது இன்னொரு மெத்தடு. சோ இதுல இந்த 2 மெத்தட்ல உங்களுக்கு எது ஈஸியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மெத்தடை பயன்படுத்தி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்க சிலபஸ் வைஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயமா உங்களால 95க்கு மேல ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா எந்தவித கன்ஃபியூஷனும் நமக்கு ஆப்ஷன்ல வராது. இது பாரதியாரா, பாரதிதாசனா,
இல்லன்னா இது 11 கீழ்க்கணக்கு நூல்களா, மேல்கணக்கு நூல்களா அந்த மாதிரி டவுட்டே வராது. பார்த்த உடனே நமக்கு ஆன்ஸர ஈஸியா மார்க் பண்ணிடலாம். அந்த மாதிரி இருக்கும். சோ நீங்க கட்டாயமா தமிழுக்கு சிலபஸ் வைஸ் நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. இந்த மாரி நோட்ஸ் எடுத்து படிக்கும்போது, நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய 2 விஷயம் என்ன அப்டின்னா, 1 நீங்க மார்ஜின் போட்டு தான் நோட்ஸ் எடுக்கணும். ஏன்னா, ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் ஆட் பண்றதா இருந்தாலோ, இல்ல முக்கியமான பாயிண்ட்ட மார்க் பண்ணி வைக்கிறதா இருந்தாலோ, இந்த மார்ஜின்ல இருக்கிற ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 2வது ஒவ்வொரு டாபிக் அப்புறமும் கண்டிப்பா ஒரு 5 பேஜாவது விட்டு வச்சிருங்க. எதுக்காக அப்டின்னா, இப்ப நமக்கு ஃபியூச்சர்ல மேபி நெக்ஸ்ட் இயரே கூட புக்கு வேற மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி மாறும்போது, நீங்க புக்ல இருக்கிற அந்த புது புக்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன இது கூட சேர்த்து எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த கன்ஃப்யூஷன் வராது. பழைய புக் படிக்கணுமா? புது புக்க படிக்கணுமா? அப்படிங்கிற கன்ஃப்யூஷன் வராது. நீங்க பழைய புக்கும் ஃபுல்லா படிச்ச மாதிரி இருக்கும். புது புக்கும் ஃபுல்லா படிச்ச மாரி இருக்கும். ஏன்னா, புது புக்ல ஏதாவது 1, 2 இன்ஃபர்மேஷன் தான் எக்ஸ்ட்ராவா இருக்கும். இப்ப பாரதியார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் பிறந்த ஊரு, அவர் எழுதின நூலு இதெல்லாம் எதுவுமே மாறப் போறதில்ல. அதே இன்ஃபர்மேஷன தான் புது புக்லயும் குடுத்திருப்பாங்க. ஏதாவது 1, 2 இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா வேணா குடுத்திருக்கலாம். அத மட்டும் நீங்க இந்த ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்கல்ல, அது கூட சேர்த்து எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ நெறைய பேருக்கு புதுசா படிக்கிறவங்களுக்கு புது புக் படிக்கணுமா, பழைய புக் படிக்கணுமா அப்படிங்கிற கன்ஃப்யூஷன் வரும். இப்ப எக்ஸாம்லயே நமக்கு பழைய புக்ல இருந்து கேட்டாலும் நம்ம கிட்ட ஆல்ரெடி நோட்ஸ் இருக்கு. இப்ப புது புக் இருக்க நோட்ஸ இதுல சேர்த்து எழுதி வச்சுக்கிட்டா, நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ கட்டாயமா தமிழுக்கு நீங்க சிலபஸ் வைஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும் தான், உங்களால இப்ப மட்டும் இல்ல ஃபியூச்சர்லயும் தமிழ் படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும், ரிவிஷனுக்கும் ஈஸியா இருக்கும். தமிழ்ல 95க்கு மேல எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலையாயிடும் உங்களுக்கு. ஏன்னா தமிழ்னா இப்ப நமக்கு ஸ்கோரிங் ஏரியாவா இருக்கு. தமிழ்ல நம்ம யாரெல்லாம் ஸ்கோர் அதிகமா வச்சிருக்காங்களோ, அவங்களால மட்டும் தான் டாப் 50 ரேங்க் உள்ள அதாவது ஸ்டேட் ரேங்க் உள்ள வர முடியுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு, நீங்க தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நோட்ஸ் எடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மேத்ஸ். மேத்ஸுக்கு நீங்க 2 நோட் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன நோட்டு, ஒரு பெரிய நோட்டு. சின்ன நோட் எதுக்காக அப்டின்னா, ஒவ்வொரு தலைப்புக்கு கீழ இருக்கிற கான்செப்ட்ட, அப்புறம் ஃபார்முலா இத மட்டும் எழுதி வைக்கிறதுக்காக ஒரு குட்டியா ஒரு நோட் போட்டுக்கோங்க. நான் என்னோட நோட் காட்டுறேன். இப்போ இதான் என்னோட சின்ன நோட்டு. இதுல நான் மேத்ஸுக்கு டாபிக் வைஸ் ஃபார்முலா மாரி எழுதி வச்சிருப்பேன். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்படி போட்டு ஒவ்வொரு இதுக்கும் கீழ ஃபார்முலாஸ் மட்டும் எழுதி வைக்கிறதுக்காக ஒரு நோட்டுன்னு சொல்லி தனியா போட்டிருக்கேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதுக்கப்புறம் மென்சுரேஷன். இந்த மாதிரி நீங்க ஃபார்முலாக்காக மட்டும் நோட்ஸ் மாதிரி தனியா ஒரு சின்ன நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஒருவேளை ஃபியூச்சர்ல உங்களால ஒரு சில டாபிக் கவர் பண்ண முடியல அப்படின்னா, நீங்க இந்த ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு போனா, ஃபார் எக்ஸாம்பிள் மென்சுரேஷன் எல்லாம் நிறைய பேர் அப்படியே விட்டுருவாங்க. அப்படி விடுறதுக்கு பதிலா, நீங்க ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு போனா, சம்டைம்ஸ் எக்ஸாம்ல டைரக்ட்டா கொஸ்டின் கேட்டுருவாங்க. அந்த ஃபார்முலா மட்டும் அப்ளை பண்ணா ஆன்சர் வேற மாதிரி இருக்கும். சோ, அதனால ஃபார்முலாஸ் எல்லா டாபிக் கீழயும் கட்டாயமா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு தனியா ஒரு குட்டி நோட் போட்டுக்கோங்க. எக்ஸாம்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி டெய்லி அந்த ஃபார்முலாவ ரிவிஷன் பண்ணிக்கோங்க. மேத்ஸ்ல பெரிய நோட் போட்டிருப்போம்ல, அதுல நம்ம ஸ்கூல் புக்ஸ் சம்மு, அப்புறம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் எல்லாத்தையும் சால்வ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. மேத்ஸ பொறுத்தவரைக்கும் இவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஜிஎஸ். ஜிஎஸ்ல 8 யூனிட் இருக்கு. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் சிலபஸ் வைஸ் நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நமக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப தமிழ் மாதிரி நமக்கு ஜிஎஸ்ல சிலபஸ் வைஸ் நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இப்ப கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 6th இருக்கும், 10th இருக்கும், 12th இருக்கும். சரி 3யும் மொத்தமா ஒரே இடத்துல நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எந்தவித கன்ஃப்யூஷனும் வராது. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த தலைப்ப பார்த்ததுமே, உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே மைண்ட்ல ஒன்னொன்னா வந்துட்டே இருக்கும். ஜிஎஸ் பொறுத்தவரைக்கும், நீங்க ஒரு டாபிக் எடுத்து நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த டாபிக் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும். இப்ப நான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த டாபிக் 6th, 10th, 12th 3லயும் இருக்கும். நீங்க 6th படிச்சுட்டு, 10th படிச்சுட்டு, 12th 3யுமே ஒரு டைம் படிச்சிரணும். படிச்சுட்டு, நல்லா அதுக்கு மீனிங்க புரிஞ்சுகிட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதுவோ அத மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இப்ப நீங்க நோட்ஸ் எடுக்கும்போது, கிரியேட்டிவா ஏதாவது டயகிராமோ, இல்ல ஃப்ளோ சார்ட்டோ அந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் படிக்கிறதுக்கு உங்களுக்கே ஒரு ஆர்வம் இருக்கும்.
இப்ப நீங்க நோட்ஸ் எடுக்காம புக்க வச்சு படிச்சீங்க அப்படின்னா, எது முக்கியமான பாயிண்ட், எது முக்கியம் இல்லாத பாயிண்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. இதே நீங்க நோட்ஸ்ல வேற வேற கலர் பென் யூஸ் பண்ணி எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா, முக்கியமான பாயிண்ட் அப்புறம் இந்த இயர் அதெல்லாம் வந்து நமக்கு மறக்காது. என்னோட நோட்ஸ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். இது ஏர்லி ரிவோல்ட் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு. ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். இதுல புலித்தேவருக்கு கீழ என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்டின்னா, யார் கூட அவர் சண்டை போடுவாரு, அந்த சண்டையோட முடிவு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் குடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் புலித்தேவருக்கும், வக்ஃபஸ் கானுக்கும் சண்டை நடக்கும். அது யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க, அந்த போரோட முடிவு என்ன? அதே மாதிரி மறுபடி புலித்தேவருக்கும், ஆர்காட் நவாப் முகமது அலி 2 பேருக்கும் சண்டை நடக்கும். 2 பேருக்கும் யார் சப்போர்ட் பண்றா? அதோட ரிசல்ட் என்ன? அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பேன். இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதே நீங்க புக்ல பார்த்தீங்க அப்படின்னா, இது அப்படியே பேராகிராஃப் மாதிரி இருக்கும். நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது நல்லா இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். மறுபடி பார்க்கும்போது நம்ம என்ன படிச்சோம், எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எதுவுமே தெரியாது. ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். நீங்க இதே மாதிரி எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். மறக்கவும் செய்யாது. சோ, நோட்ஸ் எடுக்கிறத நீங்க நல்ல ஒரு ஹேபிட்டா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்ப ஏதாவது ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா, அந்த டாபிக்க உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அந்த டாபிக் ரிலேட்டடா எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். முன்னாடி எல்லாம் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, டைரக்ட்டா தான் கொஸ்டின் கேட்பாங்க. இப்பல்லாம் அப்படி கேட்கறது இல்ல. நம்மளால புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு. இப்ப கேட்கிற கொஸ்டின் எல்லாம். அதனால நீங்க கட்டாயமா இந்த மாரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களால புரிஞ்சு எக்ஸாம்ல ஆன்சர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப சில பேரு கொஞ்சம் படிப்பாங்க. அப்புறம் கேப் விட்டு அப்புறம் மறுபடி படிப்பாங்க. சோ எல்லாராலயும் கன்டினியூஸா படிக்க முடியாது. ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் காரணமா கொஞ்சம் கேப் விழதான் செய்யும். அப்படி நமக்கு கேப் விழுந்தாலும், இந்த மாரி நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா, நம்ம அந்த நோட்ஸ மட்டும் ரிவிஷன் பண்ணிட்டு, மறுபடியும் அடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிரலாம். இப்ப நீங்க நோட்ஸ் எடுத்து வைக்காத பட்சத்துல, மறுபடி புக்க எடுத்து படிக்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். ஸ்டார்ட்டிங்ல நோட்ஸ் எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்க நோட்ஸ் எடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா, ஃபியூச்சர்ல அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ உங்களால இந்த மாதிரி ஒவ்வொரு 6த் ஸ்டாண்டர்ட், 10த், 12த் இப்படி ஒண்ணொண்ணா ரெஃபர் பண்ணி படிச்சு, புரிஞ்சு, நோட்ஸ் எடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, என்னோட வீடியோஸ நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நான் உங்களுக்கு சிலபஸ் வைஸ் தான் கிளாஸ் குடுத்துட்டே வரேன். அதுல எல்லாமே நான் ரெஃபர் பண்ணி ஒவ்வொரு வீடியோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா மொத்தமா எங்கெங்கெல்லாம் இருக்கு நம்ம ஸ்கூல் புக்ல அப்படிங்கறத ரெஃபர் பண்ணி ஒரே பிடிஎஃப் கொடுத்திருப்பேன். நீங்க ஒன்ஸ் அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நோட்ல நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்செப்டும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு டாபிக்க நீங்க ஃபுல்லா முடிச்ச மாதிரி இருக்கும். சோ என்ன ஃபாலோ பண்ணி நீங்க கரெக்டா நோட் போட்டு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரிவிஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா கீழ இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க் யூ.